அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள். ஈரான் மற்றும் ரஷ்யாவிற்கிடையே 500 மில்லியன் யூரோ மதிப்பிலான ரகசிய ஆயுத ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் கடந்த டிசம்பர் மாதம் மாஸ்கோவில் கையெழுத்தானதாக கூறப்படுகிறது. ஒப்பந்தத்தின் கீழ் ரஷ்யா 500 வெர்மா தோளில் சுமந்து ஏவக்கூடிய ஏவுகணை ஏவுதளங்களையும் 2500 9 M336 ஏவுகணைகளையும் 3 ஆண்டுகளில் 2027 முதல் 2029 வரை கட்டங்களாக வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல்கள் கசிந்த ரஷ்ய ஆவணங்கள் மற்றும் ஒப்பந்தம் குறித்து அறிந்துள்ள பல்வேறு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்டதாக குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் ரஷ்யாவின் அரசு ஆயுத ஏற்றுமதி நிறுவனம் ரோசோபோரோ நெக்ஸ்போர்ட் மற்றும் ஈரானின் பாதுகாப்பு மற்றும் ஆயுத தளவாட அமைச்சகத்தின் மாஸ்கோ பிரதிநிதி இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜூலை மாதமே இந்த ஏவுகணை அமைப்புகளை ஈரான் அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை வைத்ததாகவும் ஒப்பந்த ஆவணங்களில் அதற்கான குறிப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் அமெரிக்க படைகள் ஈரானின் முக்கிய 3 அணுதளங்களை தாக்கியிருந்தன. அப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் முக்கிய அணு நிலையங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்திருந்தார். ஆனால் ஆரம்ப அமெரிக்க புலனாய்வு மதிப்பீட்டின்படி அந்த தாக்குதல்கள் ஈரானின் அணுத்திறனை முழுமையாக அளிக்கவில்லை, சில மாதங்களுக்கு மட்டுமே பின்னடைவை ஏற்படுத்தியதாக அறிக்கைகள் கூறின. இதற்கு பதிலளித்த ஈரான் அதிகாரிகள் போரில் ஏற்பட்ட சேதத்திலிருந்து நாம் மீண்டு விட்டோம், எங்கள் திறன் முன்பை விட வலுவாக உள்ளது என்று பலமுறை வலியுறுத்தியுள்ளனர். ரஷ்யா ஈரானிடையே மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தம் உள்ள போதிலும் அதில் பரஸ்பர பாதுகாப்பு பிரிவு இல்லை. இருப்பினும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ரஷ்ய கடற்படை கப்பல் ஒன்று ஓமன் வளைகுடாவில் ஈரான் கடற்படையுடன் இணைந்து பயிற்சியில் ஈடுபட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இந்த புதிய ஏவுகணை ஒப்பந்தம் மேற்குலக நாடுகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பாதுகாப்பு சமநிலைக்கு புதிய பதற்றங்களை உருவாக்கக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். உக்ரைன் மீது 2022 ஆண்டு பிப்ரவரி 24 ரஷ்யா போர் தொடுத்தது. இந்த போர் தொடங்கி நாளையுடன் 4 ஆண்டுகள் நிறைவடைய உள்ளது. போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இப்போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளித்து வருகின்றன. அதேவேளை போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சித்து வருகின்றார். இந்நிலையில் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் சேரக்கூடாது, உக்ரைன் ராணுவ பலத்தை குறைக்க வேண்டும், உக்ரைனின் ரஷ்ய மொழி கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் போன்றவை ரஷ்யாவின் நிபந்தனைகளாகவும் இருக்கின்றன. மேலும் போரில் ரஷ்யா கைப்பற்றிய உக்ரைனின் 4 மாகாண பகுதிகளிலிருந்து உக்ரைன் படைகள் முழுவதும் விலக வேண்டும் என ரஷ்யா நிபந்தனை விதித்துள்ளது. இந்த நிபந்தனையை உக்ரைன் நிராகரித்துவிட்ட நிலையில் உக்ரைனின் ஒடிசா, ஜெப்ரோசியா மாகாணங்கள் மீது நேற்று ரஷ்யா ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. குறித்த தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் அமெரிக்கா இடையே போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளதன் காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானுக்கு 10 முதல் 15 நாட்கள் வரை காலக்கெடு விதித்துள்ளார். இந்த காலக்கெடுவுக்குள் தீர்வு எட்டப்படாவிட்டால் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற அச்சம் நிலவுகின்றது. இந்த நிலையில் ஈரானில் இருக்கும் இந்திய மாணவர்கள், சுற்றுலா பயணிகள், வணிகர்கள் மற்றும் யாத்ரீகர்கள் வணிக ரீதியான விமானங்கள் அல்லது கிடைக்கக்கூடிய போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்தி உடனடியாக ஈரானை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் அல்லது அவசர காலங்களில் ஈரானில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் அவசரகால எச்சரிக்கை விடுத்துள்ளது. மெக்சிகோவில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது. அவர்கள் பல்வேறு கும்பல்களாக பிரிந்து கடத்தல் தொழிலை பரவலாக செய்து வருகின்றனர். அவர்களுக்குள் அடிக்கடி போட்டி ஏற்பட்டு கும்பல் மோதல், வன்முறையும் நடைபெறுவது உண்டு. இந்த சூழலில்தான் அந்நாட்டின் சக்தி வாய்ந்த ஜாலிஸ்கோ நியூ ஜெனரேஷன் என்ற போதைப்பொருள் கடத்தல் கும்பல் ஒன்றின் தலைவனாக நெமாசியோ ஒஸ்குவாரா என்பவர் இருந்து வந்துள்ளார். கடத்த கும்பல்களிடையே எல் மென்சோ என்ற பெயரில் பரவலாக அறியப்படும் இவரை மெக்சிகோ ராணுவத்துடன் இணைந்து சிறப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது
யாலிஸ்கோ பகுதியில் போர்ட்டோ வல்லார்தா என்ற இடத்தில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இதனால் அந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து போர்டோ வல்லார்தா, குவதல் ஜாரா மற்றும் தவல்ஃபா நகரில் வன்முறை பரவியுள்ளது. சாலை மறியல், கார் உள்ளிட்ட வாகனங்கள் எரிப்பு போன்ற சம்பவங்களும் மாகாணம் முழுவதும் காணப்படுகிறது. முக்கிய நகரங்களில் பலர் தீ வைத்து எரிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் அங்கு ராணுவத்தினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உள்ளூர் செய்திகளை தொடர்ந்து கவனிக்கவும் எனவும் உத்தரவை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் என்றும் அவசர காலத்தில் 911 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் என்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. பாலைவனம் ஒன்றை உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி உற்பத்தி மையமாக சீனா மாற்றியுள்ளது. கடந்த ஆண்டில் உலகின் பிற பகுதிகளை விட அதிகமான சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி மையங்களை அந்நாடு நிறுவியுள்ளது. இதன் மூலம் சீனாவில் இயற்கை மூலங்களில் இருந்து பெறப்படும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்ற நாடுகளை விட மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை சீனா உலகின் மிகப்பெரிய மாசுபடுத்தும் நாடாக சீனா இருந்த நிலையில் தற்போது கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைக்கும் நடவடிக்கையை சீனா அதிபர் ஜி ஜின்பிங் முன்னெடுத்துள்ளார். அமெரிக்கா ஈரான் தாக்குதல்கள் தொடங்கும் என அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வேளையில் திடீரென ரஷ்ய நாட்டின் கப்பல் ஒன்று ஈரான் கடற்பரப்பில் நங்கூரமிட்டுள்ளது. இதற்கான காரணம் தெளிவாக தெரியாத நிலையில் அமெரிக்கா உள்ளிட்ட முக்கிய நாடுகள் அடுத்து என்ன நடைபெறப் போகிறது என்ற அச்சத்துடன் கவனித்து வருகின்றன. இது அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஒரு பேரடியான செய்தியாகவும் உள்ளது. இதற்கிடையில் குறித்த பகுதியில் ராணுவ பயிற்சிகள் நடத்தப்பட்டதாக சில ஊடகங்களும் செய்தி வெளியிட்டன. போர் அறிவிக்கப்பட்டு 3 நாட்களுக்குள் இத்தகைய நகர்வை ரஷ்யா மேற்கொண்டிருந்ததால் அடுத்து என்ன நடைபெறும் என்ற கேள்வியும் சர்வதேச அளவில் பாரிய பேசு பொருளாகியுள்ளது. அமெரிக்கா தனது படைகளுடன் உச்சகட்ட போர் தயார் நிலையில் இருக்க, மற்றொரு புறம் சுமார் 200 கடல் மைல் தொலைவில் அணுவாயுத வல்லரசான ரஷ்யாவின் கப்பல் நிலைநிறுத்தப்பட்டிருப்பது உலக நாடுகளில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலக நாடுகளுக்கும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இவ்வாறு ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கியிருப்பது அமெரிக்காவுக்கும் ஒரு தயக்கமான செய்தியாகவும் இருக்கின்றது. பனிப்புயல் காரணமாக மாசசூசெட்ஸ், கனெடிகட், டெலாவூர், நியூஜெர்சி மற்றும் ரோட் தீவு உள்ளிட்ட பல அமெரிக்க மாகாணங்களில் அவசர நிலை அறிவிக்கப்பட்ட நிலையில் 5000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமான நிலையத்துக்கு பயணிப்பதற்கு முன்பு பயணிகள் தங்கள் விமானத்தின் நிலையை தங்கள் விமான நிறுவனத்துடன் சரிபார்க்குமாறு விமான நிலையங்கள் அறிவுறுத்துகின்றன. அத்துடன் பள்ளிகள், வீதிகள், நெடுஞ்சாலைகள், பாலங்கள் போக்குவரத்துக்கு மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 ஆண்டுகளில் முதல் முறையாகவே நியூயார்க் நகரம் பனிப்புயல் எச்சரிக்கையின் கீழ் உள்ளது. 18 முதல் 24 அங்குல பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அப்பகுதி மாகாணங்களில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஜப்பானுடனான வான்வெளி போர் பயிற்சியை தென்கொரியா புறக்கணித்துள்ளது. ஜப்பானுடனான தீவு விவகாரத்தில் ஏற்பட்டு வரும் மோதல் போக்கு காரணமாக அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய 2 நாடுகளுடனான முத்தரப்பு வான்வெளி போர் பயிற்சியை தென்கொரியா புறக்கணித்துள்ளது. இந்த முத்தரப்பு போர் பயிற்சியானது சர்ச்சைக்குரிய நாளன்று அறிவிக்கப்பட்டதே இந்த முடிவுக்கு காரணம் என்று செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதாவது டாக்டோ தீவுகளின் மீது ஜப்பான் நினைவு கூறும் நினைவு நாளில் இந்த முத்தரப்பு பயிற்சியானது அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நட்பு நாடுகளுடன் தேவையற்ற ராஜதந்திர விரிசல் ஏற்படுவதை தவிர்க்க போர் பயிற்சியை வேறு ஒரு திகதிக்கு மாற்றி வைக்குமாறு அமெரிக்காவிடம் தென்கொரியா தெரிவித்துள்ளது. ஆனால் இது தொடர்பாக ஜப்பான், அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு சுமூகமான தீர்வும் எட்டப்படவில்லை. இதனையடுத்து நட்பு நாட்டின் பங்கேற்பு இல்லாமல் வான்வெளி பயிற்சியை நடத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மற்றும் உள்நாட்டு கிளர்ச்சியின் அடக்குமுறைக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்து வருகிறார். ஒருபுறம் அமெரிக்கா ஈரான் இடையே அணுசக்தி திட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தாலும் ஒப்பந்தம் இறுதியாகாத நிலையில் ராணுவ நடவடிக்கை மூலம் ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் முடிவில் டிரம்ப் உறுதியாக உள்ளார்.
அமெரிக்காவின் 2 பாரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கு கடற்பரப்பில் முகாமிட்டுள்ளது. அமெரிக்க தாக்குதலை மேற்கொண்டால் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாகவும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் தளங்கள் தாக்கி அளிக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்ரைன் மற்றும் ஓமனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களில் உள்ள தமது வீரர்களை அமெரிக்கா வெளியேற்றியும் உள்ளது. ஈரானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி நாட்டை விட்டு வெளியேறுமாறு இந்திய வெளியுறவுத்துறையும் அறிவுறுத்தியுள்ளது. இதனால் சில தினங்களில் ஈரான் மீதான தாக்குதலுக்கு ட்ரம்ப் உத்தரவிடுவார் என்ற பதற்றமும் நிலவி வருகிறது. அவ்வாறு அமெரிக்கா தாக்குதலை தொடங்கினால் ஈரான் மீதான தாக்குதலாக மட்டுமில்லாமல் இந்த போர் மத்திய கிழக்கு முழுவதும் விரிவடையும். ஈரான் தன்னுடைய ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ஹிஸ்புல்லா, கவுதி போன்ற ஆதரவு குழுக்கள் மூலம் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்க முற்படும். அதேவேளை தன்னிடமுள்ள தற்கொலை படகுகள் மூலம் அமெரிக்க போர்க்கப்பல்களை அழிக்க முயற்சிக்கும். ஒருவேளை அமெரிக்க போர்க்கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டால் அது அமெரிக்காவுக்கு வரலாற்று அவமானமாகவும் அமையக்கூடும். உக்ரைன் போரில் இதுவரை கிட்டத்தட்ட 12 லட்சம் ரஷ்ய வீரர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக உக்ரைன் பாதுகாப்படை தகவல் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கை கடந்த 2022 ஆண்டு பிப்ரவரி 24 தொடங்கியது. இந்த போர் நடவடிக்கையானது நாளையுடன் 4வது ஆண்டை நிறைவு செய்கின்றது. இந்த காலகட்டத்தில் இருதரப்புக்கும் இடையே பல முறை அமைதி பேச்சுவார்த்தை நடந்தாலும் எந்த ஒரு தீர்வும் எட்டப்படாமல் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 4 ஆண்டுகள் நடைபெற்று வரும் போர் நடவடிக்கையில் இதுவரை கிட்டத்தட்ட 12,60,800 ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்து மற்றும் காயமடைந்திருப்பதாக உக்ரைனிய ஆயுதப்படையின் பொதுப்பணியாளர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். மேற்கு மெக்சிகோவில் வன்முறை மோதல்கள் வெடித்ததை தொடர்ந்து விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதுடன் அமெரிக்க வெளிவிவகார அமைச்சகம் குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மெக்சிகோவில் ஒரு சக்தி வாய்ந்த போதைப்பொருள் குழு தலைவரை கொன்ற ஒரு ராணுவ நடவடிக்கை அடுத்தே கலவரம் மூண்டுள்ளது. புவேர்டோ வெலாடாவிற்கு செல்லும் மற்றும் புறப்படும் விமானங்களையும் ரத்து செய்ததாக சவுத் வெஸ்ட் மற்றும் அலாஸ்கா ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் தெரிவித்தன. அதே நேரத்தில் டெல்டா ஏர்லைன்ஸ் புவேர்டோ வெலாடா மற்றும் குவாடலஜாராவுக்கு அல்லது அங்கிருந்து புறப்படும் பயணிகளுக்கும் பயண விலக்கு அளித்துள்ளது. இதனிடையே தொடர்ச்சியான பாதுகாப்பு நிலைமையை காரணம் காட்டி ஏர் கனடாவும் புவேர்டோ வல்லார்டா விமான நிலையத்தில் தனது செயல்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.